ஒரு முனிவர் ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார். அவருக்கு பார்வையில்லை. அப்பொழுது ஒருவன் அங்கே வந்து சென்று, ஏய் கிழவா, யாராவது இவ்வழி சென்றார்களா என்று மரியாதையின்றி பேசினான். முனிவர் அமைதியுடன், இல்லை, இவ்வழி யாரும் சென்றதாகத் தெரியவில்லை என்றார். சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்து, ஐயா, இவ்வழியாக யாராவது சென்றார்களா என அதிகாரத்துடன் கேட்டான். முனிவர், ஆமாம், சிறிது நேரம் முன்பு ஒருவன் இதே கேள்வியை கேட்டான் என்றார். அதன்பின் இன்னொருவன் வந்து, வணக்கம் முனிவரே, முன்பு யாராவது இவ்வழியாகச் சென்றார்களா என மரியாதையோடு கேட்டான். உடனே முனிவர், வணக்கம் மன்னா, முதலில் ஓர் வீரன் இவ்வழியாக வந்தான், பின்னர் ஓர் அமைச்சர் வந்தார், இருவரும் இதே கேள்வியையே கேட்டனர் என்றார். அதைக் கேட்ட மன்னன் ஆச்சரியமடைந்து, முனிவரே, உமக்கு பார்வை இல்லை, ஆனாலும் எவ்வாறு முதலில் வந்தவர் வீரர், பின்னர் வந்தவர் அமைச்சர் என அறிந்தீர் எனக் கேட்டான். முனிவர் நிதானமாய், ஒருவரது பேச்சினால் அவரின் தன்மையையும் நிலைமையையும் அறியலாம். முதலில் வந்தவன் மரியாதையின்றி பேசினான், இரண்டாவது அதிகாரத்துடன் பேசினான், ஆனால் நீ பணிவுடன் பேசினாய்